தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் 717 டாஸ்மாக் கடைகளை மூடி இருக்கிறாரு. இதுவரைக்கும் அப்படியெல்லாம் ஒண்ணு நடந்ததே கிடையாதுப்பா அப்படின்னு சோசியல் மீடியால இருந்து சேட்டலைட் சேனல் வரைக்கும் பக்கம் பக்கமா நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இந்த டாஸ்மாக் குறித்தான உத்தரவும் இந்த செய்தியும் பரப்பப்படுறதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி மாரிதாஸ் அப்படிங்கக்கூடிய யூடியூபர் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்கினுடைய லிக்கர் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஒரு மாசத்துக்கு எந்த விதமான உழைப்புமே இல்லாம 1000 கோடி கமிஷன் வாங்கக்கூடிய இந்த லிக்கர் டிஸ்ட்ரிபியூஷன் கான்ட்ராக்ட ஆதவர்ஜுனாவினுடைய மாமனாரான மார்டின் குரூப்புக்கு கொடுக்க போகிறதாக ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த செய்தி வெளியிட்டு இருக்கிறார். இந்த ரெண்டு செய்தியும் பொருத்தி பார்த்தா நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. உண்மையிலேயே திரு விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் 717 கடைகள் மூடப்படுகிறதா? அப்படி உண்மையிலேயே மூடப்படுகிறதாக இருந்தால் எந்தெந்த ஊர்ல எந்தெந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடையை மூட போறீங்க? அது குறித்தான நம்பர் அப்ஸ்ட்ராக்ட ஏன் வெளியிடல? இதற்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய உள்ளடி அரசியல் என்னென்ன? அது மட்டுமல்லாமல் குறிப்பாக